thermodynamic processes are ரெண்டு கேட்டகரி நான் பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா சைக்கிளிக் அண்ட் நான் சைக்கிளிக் ப்ராசஸா ஒன்று பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? அண்ட் செகண்டா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிவர்சிபிள் அண்ட் இரிவர்சிபிள் ப்ராசஸா பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் அப்படியே சொல்லிடுறேன். போதும், ஏன்னா அந்த லெவலுக்கு தான் கேட்பாங்க, இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சரிங்களா? இது ஒரு பேசிக் விஷயம் தான். சரிங்களா? சைக்கிளிக் ப்ராசஸ் சைக்கிள்லாம் தெரியும். சரிங்களா? லைஃப் சைக்கிள்னு சொல்லுவோம். சைக்கிள் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வட்டம் திருப்பி வந்து நம்ம வந்து ஸ்டேஜுக்கு போவோம் அப்படிங்கிறத சைக்கிள். சரிங்களா? ஸோ தட் மீன்ஸ் we are reaching the initial position. Once again the reaching the initial position. அப்படி போயிட்டோம்னாவே அதுக்கு பேரு சைக்கிளிக் ப்ராசஸ்னு பேரு. சரிங்களா? A thermodynamic process return back to the initial state. ஒரு thermodynamic process அந்த இனிஷியல் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுனாக்கா அதுக்கு பேர் சைக்கிளிக் ப்ராசஸ். does not return back to the initial state னா நான் சைக்கிளிக் ப்ராசஸ். சரிங்களா? ஒரு சுழற்சி. சரிங்களா? மறுபடியும் இனிஷியலான இடத்துக்கு போயிடும். நம்ம எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே திரும்பி போயிடும். சரிங்களா? தட் இஸ் கால்ட் சைக்கிளிக் ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் எங்க இருந்து வந்துச்சு அந்த இடத்துக்கு போகல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், does not return back to the initial state. இனிஷியல் ஸ்டேட்டுக்கு போகலன்னா that is called non-cyclic process. அதுக்கு பேர் வந்து non-cyclic processன்னு பேரு. இது பார்ப்போம். சரிங்களா? thermodynamic process என்ன கொஞ்சம் தியரியா தான் ஒரு நிக்கி நடத்ததெல்லாம், இதுக்கு மேல கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் வரும். thermodynamic process return backs returns process returns the system back to the initial state. Return back to the system. Returns the system back to the initial state. Like better is known as cyclic process. அப்ப அதை நீங்களே எழுதிடலாம் அந்த பக்கம். Non-cyclic process of a thermodynamic process does not return back to the initial state. In any way, எந்த வழியில போனீங்கனாலும் மறுபடியும் initial state கொண்டு வர முடியாது. சரிங்களா? So in this process, the system cannot return back to the initial state anyway. Cannot return back to the initial state anyway. இது எப்படி மாத்திட்டீங்கன்னா the thermodynamic process in which it cannot return back to the initial state, that is known as non-cyclic process. அதுக்கு பேரு non-cyclic process னு பேரு. cyclic process return back to the initial state. அப்ப நிச்சயமா எப்படி இருக்குன்னா it is a closed. சைக்கிள் அப்படின்னா க்ளோஸ்டா இருக்கும். சரிங்களா? நான் சைக்கிள்ல க்ளோஸ்டா இருக்காது. அதான் ரொம்ப முக்கியம். சைக்கிள்னாவே இட்ஸ் a closed. நான் சைக்கிள்னாவே it is not closed. சரிங்களா? அப்ப PV கிராஃப் எப்படி இருக்கும் சைக்கிளிக் ப்ராசஸ்னா it is a closed. ஒரு க்ளோஸ்டு கர்வா கிடைக்கும். PV curve. PV diagram. சரிங்களா? PV diagram இதுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா PV graph is a closed curve. For example, இது வந்து process வச்சுக்கோங்க. Any process that is like சரிங்களா? இந்த PV diagram எப்படி தான் இருக்கும்? Closed up. This is initial state. இதை initial வச்சுக்கோங்க. State 1, 2, 3. அது ABC. சரிங்களா? ABC போய் மறுபடியும் ஏக்கு வந்துடும். Once again it is returned back to E. 1, 2, 3 போயிட்டு மறுபடியும் 1க்கு 3 வந்துருச்சு. That is closed. சரிங்களா? That is என்ன சொல்லுவாங்க தான் cyclic process னு சொல்றோம். சரிங்களா? So in cyclic process
the PV graph, is closed. The closed area. That closed area represents work done, and the closed area வந்து work done சொல்லலாம். பார்த்துட்டு so PV graph வந்து closed இருக்கும். But system return back to the same initial state க்கு வந்துருச்சு சரிங்களா? Initial state க்கு வந்துரும். So initial and the final are same. So initial state and the final state ரெண்டுமே ஒண்ணுதான். So அப்ப internal energy இருக்கும், change in internal energy உங்களுக்கு தெரியும். ரெண்டுமே சேம் அப்படிங்கறனால change in internal energy is U final minus U initial is 0 actually. There is no change in internal energy, or internal energy is constant. இன்னொருமே சொன்னீங்கன்னா U is constant. Sometimes in cyclic process the internal energy is constant. அது change in internal energy கேட்பான். ரெண்டு change in internal energy 0. கேட்கிற क्वेश्चन தகுந்த மாதிரி மாத்திக்கணும். இதுல இருக்க தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரே ஒரு இடத்துல தப்பு பண்ணுவோம், தெரிஞ்சு தப்பு பண்ணுவோம். எந்த இடத்துல தெரிஞ்சு தப்பு பண்ணுவோம் அப்படின்னா in cyclic process internal energy என்னன்னு கேட்பான். Internal energy is constant. Okay, in cyclic process change in internal energy என்னன்னு கேட்பான். சில நேரத்துல change in internal energy 0. delta U 0, U constant. சில நேரங்கள்ல இது நல்லா நமக்கு தெரியும். நான் क्वेश्चना வரும்போது தப்பா போட்டு வந்துரும். வார்த்தை அந்த சேஞ்ச்ங்கறத மறந்துடுவோம். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜின்னு கேட்கும்போது கான்ஸ்டன்ட் டிக் அடிச்சிட்டு வந்துரும். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜின்னு கேட்டா 0 போடணும். because initial and final states எல்லாம் சேம் தான் சரிங்களா? அப்ப இன்டர்னல் எனர்ஜி சேமா இருக்கு, கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னாக்கா the change in temperature சேஞ்ச் ஆகல அர்த்தம். கரெக்ட்டுங்களா? டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகலன்னு அர்த்தம். so that is hence delta T is equal to 0. This temperature remains constant in cyclic process. That is temperature remains constant in cyclic process. Cyclic process la temperature எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். அல்லது change in temperature is 0. So அது எப்படி கேக்குறாங்க அப்படிங்கறது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்ப இது ரெண்டு தெரிஞ்சிருச்சு. By applying the first law of thermodynamics apply பண்ணீங்கன்னா what about work done அப்படிங்கிறது நமக்கு தெரியும். work done என்ன வரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா? Next one, by using first law of thermodynamics, FL voting போட்டுக்கோங்க. first law of thermodynamics நமக்கு delta Q is equal to delta U plus delta W. So already delta U is 0 நமக்கு தெரியும். but delta Q is nothing but delta W. That heat applied to the system, that is heat supplied to the system is equal to work done by the system, is equal to work done by the system, work done by the system. நீங்க மடிச்சதுக்குங்க நான் இப்படி ஃபுல்லா எழுதிருக்கேன், தெரியாதுன்னு சொல்லிட்டு the heat supplied to the system is equal to work done by the system. சரிங்களா? heat supplied to the system is equal to it is equal to work done by the system. Okay. First law of thermodynamics apply பண்ணீங்கன்னா delta Q and delta W equal ஆகும் எங்க cyclic processல சரிங்களா? நம்ம நான் cyclic process பார்க்கல, பார்த்துக்கோங்க. heat supplied to the system is equal to work done by the system. So நம்ம closed area நம்மளை பொறுத்த வரைக்கும் cyclic processல we get a closed area. எப்ப PV graphல closed area வரும். That closed area represents work done by the system or on the system. சரிங்களா? So அது sometimes அதுல இருந்து क्वेश्चन கேட்கலாம் சரிங்களா? அந்த closed area cyclic இருந்துச்சுன்னா the work done is positive. சரிங்களா? sorry cyclic means sorry clockwise இருந்தா அந்த closed area வந்து clockwise இருந்துச்சுன்னா work done வந்து பாசிட்டிவா இருக்கும். if it is சரிங்களா anti clockwise then the work done is negative. சரிங்களா? closed area in PV graph
So எப்படி இருக்கணும்? The closed area in PV graph is clockwise. So pressure, this is volume axis. It's clockwise. அப்படி இருந்துச்சுன்னா that work done is positive. So the area enclosed by this PV graph. Actually, நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்மலா work done that area lies between the curve and volume axis. நடுவில் இருக்கிற அந்த வேல்யூ எடுப்போம். எப்பனாக்கா அது நான் சைக்ளிக் ப்ராசஸ்க்கு இங்க பொறுத்த வரைக்கும் area enclosed by the curve gives work done. Area enclosed by the curve gives work done. The area enclosed by the curve gives work done. Area enclosed by the curve gives the work done because the curve clockwise. இங்கே இல்லை தேவையில்ல தனியாக எழுதிக்கணும். clockwise direction இருந்துச்சுன்னா then work done is positive. இங்கே எழுதிக்கணும் போதும். clockwise work done is positive. சரிங்களா? அந்த வேல்யூ எவ்வளவு வரும்னா that is the area of the curve, area enclosed by the curve. ஒருவேளை that is not clockwise, anti clockwise. ஒருவேளை curve வந்து anti clockwise அப்படின்னு வச்சுக்கோங்க. In the case of anti-clockwise curve, the work done is taken as negative. அதே area தான், area enclosed by the curve is work done, but it is negative. சரிங்களா? Work done on the system அர்த்தம். Work done on the system. So the same curve இது anti-clockwise curve அப்படின்னாக்கா என்னதுங்க? Work done is negative. Work done negative உங்களுக்கு தெரியும். Work done on the system. சரிங்களா? Is positive, work done by the system. Sorry, work done by the system is positive, work done on the system is negative. இந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம எதுக்கு பார்த்துருக்கோம்? சைக்ளிக் ப்ராசஸ்க்கு தான் பார்த்துருக்கோம். நான் சைக்ளிக் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? நான் சைக்ளிக் ப்ராசஸ்னா என்னன்னு மட்டும் சொல்லியிருக்கோம். பட் நான் சைக்ளிக் ப்ராசஸ் சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லாம இருக்கும். எப்படி வந்து சைக்ளிக் ப்ராசஸ்ல ஏரியா PV graph is a closed, but non-cyclic process the PV graph is not closed. Closed இருக்காது because initial and final same இருக்காது. Closed நாவே same. சரிங்களா? PV graph is not closed. The first point. நீங்களே சொல்லுங்க. சார் அதாவது டெல்டா Q ஈக்குவல் டு டெல்டா W சொல்றோம்ல சார்? ஆமா. அப்போ கொடுக்குற ஹீட் வந்து கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகுதுங்கிறது தான் மீனிங்கா? கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகுது, அதான் மீனிங். ஓகே சார். கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகுது. அந்த பாயிண்ட் எழுதுறீங்களா? ஓகே, எழுதிக்கோ. கம்ப்ளீட்டா ஒர்க் சைக்ளிக் ப்ராசஸ்ல கம்ப்ளீட்டா ஆகும். சரிங்களா? Heat given to the system is completely converted into work. எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. Because there is no change in internal energy. அப்போ heat given to the system is completely converted into work. Work done by the system இருக்கும். ஒருவேளை ஹீட்டை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்? ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். சரிங்களா? அந்த மாதிரி வரும், நெகட்டிவ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்துருவோம் நான் சைக்ளிக் ப்ராசஸ். நான் சைக்ளிக் ப்ராசஸ்ல the PV graph is not closed. PV graph வந்து closed கிடையாது. PV graph is not closed. The area
area under area in between the curve and the volume axis. PV graph closed கிடையாது. அந்த கர்வுக்கும் வால்யூம் ஆக்சிஸ்க்கு in between இருக்கிற ஏரியா, the area in between the curve and volume axis represent work done. So it gives a work done. For example, கொடுத்தீங்கன்னா ஒரு டயக்ராம் மாதிரி போட்டுக்கோங்க புரியும். So any curve, it does not return back the initial state. This is the final. So the area under or area in between the curve and the volume axis. Volume axis the curve நடுவுல இருக்கிற இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, it will gives represents work done. இதுதான் work done represent. It represents work done. இங்கே அதே லா போடணும். சைக்ளிக் அப்படின்னாக்கா the work done is positive and non-cyclic. That means cyclic என்றால் clockwise na positive and anti-clockwise na negative ஆகும். அது ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க. This is initial and final. So this is the area under the PV graph. கீழ இருக்கிற ஏரியா வருது, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபைனல் இது அப்ப இந்த நடுவுல இருக்கிற ஏரியா தான். So this is volume axis V. So clockwise work done is positive. Sometimes it is not clockwise, anti-clockwise. Pressure, volume. So this is the curve. This is initial A, the final B. It follows an anti-clockwise path. Abdina the area under the curve. So this is final state. This is the initial state. So this is the area, which include this area also. In the area include panikkano. So work done is negative. If anti-clockwise வந்துச்சுனா so this is non-cyclic process. Cyclic process and non-cyclic process is over. போதும், இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிங்க போதும். பெருசா ஒன்றும் கேட்க மாட்டான். நம்ம ஏதாவது கேட்கலாம், இருந்தாலும் ஒரு கிளாஸ் என்னன்றதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட் ரிவர்சிபிள் அண்ட் irreversible ப்ராசஸ். அது நான் சொல்லவே தேவையில்லை, சரிங்களா? ஏன்னா வேர்ட் இட் செல்ஃப் டிஃபைன்ஸ், வேர்டை டிஃபைன் பண்ணுது. ஸோ வாட் இஸ் ரிவர்சிபிள் அப்படின்ட்டு, anything it's going in one direction, it will be just reversed by reversing the thermodynamic variables. Thermodynamic variables reverse பண்ணீங்கன்னா reverse it சரிங்களா back. அதுதான் reversible processன்னு பேர். Irreversible means it cannot return back by reversing the thermodynamic variable. Thermodynamic variable சேஞ்ச் பண்றது மூலமா நம்ம பண்ண முடியாது. அதாவது ரீட்ரேஸ் பண்ணாது. அப்படி ரீட்ரேஸ் பண்ணலன்னா கெமிஸ்ட்ரியில் அப்படி சொல்லுவோம். அதுக்கு பேர் irreversible processன்னு பேர். System or surroundings cannot return to the initial state or restore to the initial state. Initial state restore பண்ண முடியலன்னா அதுக்கு பேர் என்னதுங்க? irreversible processன்னு பேரு, சரிங்களா? ரீஸ்டோர் பண்ணிட்டோம்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ்னு பேரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று, இனி கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு டைரக்ஷன்ல இருக்கிற ரியாக்ஷன் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கண்டிஷன்ஸ்ல ரிவர்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா அது ரிவர்சிபிள் கெமிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். சிலர் ப்ராசஸ் வந்து நடக்காது. எப்படி அப்படின்னாக்கா, இப்போ ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணிடுறோம், சரிங்களா? ஆஃப்டர் மிக்சிங் தனியா மறுபடியும் பிரிஞ்சு வருமானம் வராது.
பை ரிவர்சிங் த கண்டிஷனை ரிவர்ஸ் பண்ணாலும் மறுபடியும் திருப்பி வராது. ஒன்ஸ் மிக்ஸ் ஆனதான் சரிங்களா. இட் இஸ் இரிவர்சிபிள் ப்ராசஸ். அல்லது இன்னொரு மாதிரி சொல்றீங்கன்னா ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் ஆர் இரிவர்சிபிள். நேச்சுரல் நடக்கிற எந்த ப்ராசஸுமே ரிவர்சிபிளா இருக்காது, இரிவர்சிபிளா தான் நடக்கும் சரிங்களா. நம்மளா மேன்மேடு ப்ராசஸ் வேணா ரிவர்சிபிள் பண்ணலாம் சரிங்களா. பட் அது வந்து ப்ராக்டிக்கலா அப்ளிகபிள் கிடையாது. பட் ஆக்சுவல் சுச்சுவேஷன்ல எக்ஸாக்ட் ரிவர்சிபிள் ப்ராசஸ்ங்கிறது ப்ராக்டிக்கலா கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா. பட் irreversible process is occurs frequently in nature. எல்லா நேச்சுரல் ப்ராசஸுமே irreversible process தான் சரிங்களா. இப்போ ப்ராசஸ் மறுபடியும் ஒரு 2 கேட்டகரியை பிரிக்கிறோம். என்னென்ன கேட்டகரி அப்படின்னா, reversible process, next irreversible process. The word itself, the word can mean the word itself means that all the changes occurring in the direct process. In the direct process ஒரு டைரக்ஷன்ல நடக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா. That will happen in one direction, that is direct process. Direct process புதுசா direct process போறேன்னு நினைக்கிறீங்க. All the changes occurring in direct process are get reversed by simply reversing the temperature, pressure, etc., the volume, etc. சரிங்களா. இந்த மாதிரி thermodynamic variables நீங்க சேஞ்ச் பண்ணும்போது, ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணும்போது, all the changes occurs in the direct process gets reversed, ரிவர்ஸ் டைரக்ஷன்ல நடக்கும். அல்லது இன்னொரு மாதிரி கூட சொல்லலாம் எப்படின்னாக்கா, the system and surroundings சரிங்களா, the system and environment சரிங்களா get back to the சரிங்களா, அல்லது restored எப்படின்னு சொல்லலாம், get back or restored to the initial state. இப்ப just reversing the thermodynamic variables reverse பண்ணும்போது the system and surroundings get back to the same state, initial state வந்துருச்சுன்னா அது வந்து நம்ம ரிவர்சிபிள் ப்ராசஸ்னு சொல்லுவோம். இப்போ படத்தெல்லாம் உடையிற மாதிரி காட்டுவோம், உடஞ்சது மறுபடியும் வந்து ஒன்னா சேர்த்த மாதிரி காட்டுவோம் சரிங்களா. அந்த ஃபிலிம் ரோல் அல்லது டிஜிட்டல்ல சரிங்களா, அந்த ஈவெண்ட்டை மறுபடியும் ரிவர்ஸ்ல காட்டணும்னா நம்ம உடஞ்ச கண்ணாடி வந்து ஒன்னா சேர்த்த மாதிரி தெரியும் சரிங்களா. பிகாஸ் அந்த நம்ம என்ன பண்றோம், அதை ரிவர்ட் பண்றோம். அப்படி நடந்துருச்சுன்னா அதுக்கு பேர் ரிவர்சிபிள் ப்ராசஸ். அப்படி நடக்கல, இப்ப சிஸ்டம் அண்ட் என்விரான்மெண்ட் cannot restore its initial state by reversing that variable சரிங்களா. வேரியபிளை ரிவர்ஸ் பண்ணாலும் சிஸ்டமும் சரௌண்டிங்ஸும் அதோட இனிஷியல் ஸ்டேட்டுக்கு திரும்ப இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து irreversible சரிங்களா. The system and its surroundings, system and its surroundings and சொல்லலாம், environment சொல்லலாம். System and its surroundings cannot be restored. The system and its surrounding cannot be restored to the initial state. The system and its surrounding cannot be restored to the initial state in any way. So, in any way, then the process is called irreversible process. Then such a process is called irreversible. And the process is called irreversible process. The process one of irreversible process in solve. The system and surroundings or system and the environment cannot be restored to the initial state in any way. நீங்க என்ன பண்ணாலும் என்ன ஆகுதுன்னா
பழைய நிலைமைக்கு வராது. ஸோ such a process is called irreversible process. சரிங்களா? That path is called irreversible path அப்படின்னு சொல்லுவாங்க. The path forward is irreversible path. So the path forward is an irreversible path. சரிங்களா? So reversible processல there is no change left over. எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது பிகாஸ் பழைய நிலைமைக்கு வந்துடும். பட் இங்க எப்படின்னா சேஞ்ச் இஸ் left over. There is a change. நம்ம பார்க்கலாம் ஃபைனல் சிஸ்டம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் இனிஷியல் சிஸ்டம்ல இருந்து. So there is no change. இங்க எழுதிக்கலாம். There is no change. There is no change left over, but here there is a change left over. சரிங்களா? வேணா அப்படி எழுதலாம், பட் தேவையான எழுதிக்கலாம் விட்டுறலாம். சரிங்களா? சரி, எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துருவோம். சரிங்களா? அதாவது எந்த கண்டிஷன் வந்து ரிவர்சிபிளா இருக்கும், எந்த கண்டிஷன் வந்து irreversible இருக்கும். irreversible எப்பவுமே நடக்கும். ஆல் தி நேச்சுரல் ப்ராசஸ் ஆர் irreversible ப்ராசஸ். சிம்பிளா முடிச்சிடலாம். ஏன்னா irreversible ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரிங்களா? ஆல் தி நேச்சுரல் ப்ராசஸ் ஆர் irreversible. இப்போ இது எப்பவுமே ரிவர்சிபிளா இருக்குது. ஆல் தி நேச்சுரல் ப்ராசஸ் ஆர் irreversible. எக்ஸாம்பிள் சொன்னீங்க அப்படின்னாக்கா, எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் ஹீட், ரேடியேஷன், எல்லாமே ரேடியேஷன் ஆஃப் ஹீட், ரேடியேட்டிவ் டீகே, இதெல்லாம் நடக்கும். பட் ஆனால் ரிவர்ஸ் நடக்குமா நடக்காது. The falling of water from high pressure to low pressure. மறுபடியும் ரிவர்ஸ்ல வந்து கீழே இருந்து தண்ணி மேல போகும்னா போகாது. சரிங்களா? உயரமான இடத்துல தண்ணி கீழே வரும். பட் இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ். கீழே இருந்து மேல போகும்னா போகாது. பட் பை மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி பண்ணலாம் முடிஞ்சு அது நடக்காது. ஸோ ரேடியேட்டிவ் டீகே நடக்கும். பட் ஒன் செகண்ட் அந்த வெளியில வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டிகல், சரிங்களா, ஆல்பா பீட்டா காமா ரேஸ் மறுபடியும் போய் நியூக்ளியஸோட ஒட்டிக்குமான்னா நடக்காது. சரிங்களா? நியூக்ளியஸோட போய் மறுபடியும் ஜாயிண்ட் ஆகி பழைய மாதிரி நியூக்ளியஸ் வந்து இனிஷியல் பேரண்ட் நியூக்ளியஸா மாறிடுமானா மாறாது. ஸோ ஆல் த நேச்சுரல் ப்ராசஸ் ஆர், எல்லா நேச்சுரல் ப்ராசஸ் என்னதுங்க, ஆர் irreversible. ஸோ there takes place this natural process, so occurs in particular direction. சரிங்களா? இதுதான் இந்த பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம we are entering to that another law of thermodynamics, that is second law of thermodynamics. இந்த நேச்சுரல் ப்ராசஸ்ல ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல தான் நடக்கும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடக்காது. சரிங்களா? So all the spontaneous process takes place in one certain direction, does not takes place in other directions. Other directionsல என்ன ஆகாதுங்க, நேச்சுரல் ப்ராசஸ் எப்பவுமே நடக்காது. சரிங்களா? அப்ப எந்த டைரக்ஷன்ல வந்து ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸ் நடக்கும், சரிங்களா, அப்படின்னு சொல்றது தான் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். வேற ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன பண்ணா, it does not say about nothing about in which direction that சரிங்களா that thermodynamic process takes place. எந்த டைரக்ஷன்ல தெர்மோடைனமிக் ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து சொல்லாது. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் சொல்லும் எந்த டைரக்ஷன்ல வந்து the process நடக்கும். that process is either spontaneous, சரிங்களா, ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸா இல்ல நாட், தட் ப்ராசஸ் இஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆர் நாட் அப்படின்னு சொல்றது யாருனாக்கா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான். சரிங்களா? ஸோ ஆல் த நேச்சுரல் ப்ராசஸ் ஆர் irreversible. ஸோ வேணா இந்த எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். சரி, தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள் ஆஃப் எந்த நேச்சுரல் ப்ராசஸ் கொடுத்தாலுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா irreversible ப்ராசஸ் அப்படிதான் இருக்கும். சரிங்களா? சரி, irreversible ப்ராசஸ். வேணா இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கலாம். ஆல் த நேச்சுரல் ப்ராசஸ் occurs, all the process occurs in a particular direction. So occurs in a particular direction, depends upon the initial conditions. Depends
on the conditions. Depends on the conditions. அந்த இடத்துல இருக்கிற கண்டிஷன் தகுந்த மாதிரி நேச்சுரல் ப்ராசஸ் ஆர் அக்கர்ஸ் இன் பர்டிகுலர் டைரக்ஷன். ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் தான் ஆல் த நேச்சுரல் ப்ராசஸ் ஆர் அக்கர்ஸ். சரிங்களா? எக்ஸாம்பிள் சொன்னீங்க அப்படின்னாக்கா, அண்ட் ஆல்சோ நேச்சுரல் ப்ராசஸ் மட்டும் இல்ல, ஆல் த ப்ராக்டிக்கல் ப்ராசஸ், எல்லா ப்ராக்டிக்கல் நடக்கக்கூடிய எல்லா விஷயமே irreversible தான் இருக்கும் பெரும்பாலும். சரிங்களா? ஆல் த ப்ராக்டிக்கல் ப்ராசஸ் ஆர் irreversible. And also இன்னொன்னு எழுதலாம், all the practical process are irreversible. So என்னென்ன சார் all the practical process அப்படின்னாக்கா, free expansion. So free expansion கூட சிலபஸ்ல கொடுத்துருக்கோம். free expansion சரிங்க, அது பார்க்கலாம் என்னன்னு. free expansion of gas. Second one, Joule-Thomson expansion. Joule's heating, that is heating of wire. இது எல்லாமே ப்ராக்டிக்கல் ப்ராசஸ். ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன். ஸோ ஒரு கேஸ் ஒரு கண்டெய்னர்ல இருக்கு, அதை ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கண்டெய்னருக்கு ஓடிடும். ஜஸ்ட் அந்த நடுவில் இருக்கிற அந்த கேட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? அந்த எனி ஸ்டாப் காக் ஏதோ ஒரு வச்சு அடைச்சிருக்கிறோம் அப்படின்னா அதை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பெண்ட் ஆயிடும். பட் ஒன் செகண்ட் மறுபடியும் அந்த கேஸ் எல்லாம் மறுபடியும் இனிஷியல் கண்டெய்னருக்கே வருமானா வராது. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அ ப்ராக்டிக்கல் ப்ராசஸ். இதுதான் ப்ராக்டிக்கல் ப்ராசஸ். அதே மாதிரி Joule-Thomson expansion. So when it is allowed to pass through a small hole, நமக்கு தெரியும், it gets cooled. சரிங்களா? அந்த கூலா இருக்கிறது அப்படியே ரிவர்ஸ் டைரக்ஷன் அனுப்புனா அந்த பக்கம் ஹீட் ஆகுமானா ஆகாது. சரிங்களா? Joule-Thomson expansion and heating of wire, that is Joule. சரிங்களா? Joule's heating சொல்லுவோம். by passing a current or some way என்ன பண்றோம், heating of wire ப்ரொடியூஸ் பண்றோம், ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ரிவர்ஸ்ல வந்து ஹீட்டை பாஸ் பண்ணி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அதே ரிவர்ஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ராக்டிகல் ப்ராசஸ் எல்லாமே irreversible process தான் இருக்கும். That is not, சரிங்களா, reversible process. எதுவுமே reversible process இருக்காது. இப்போ இங்க இந்த பக்கம் வந்துடும். சரிங்களா? reversible process சைடு வந்துடும். if சும்மா எழுதுறேன், if some amount of heat absorbed during direct process, if some amount of heat is absorbed during direct process, the same amount of heat is given out. The same amount of heat is given out or liberated, given out during reverse process. எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ் பண்ணிச்சோ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல டைரக்ட் ப்ராசஸ்ல, the same amount of heat is given out during reverse process. same amount of heat வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ்ல என்ன பண்ணும், it will liberate, அந்த சிஸ்டம் வந்து லிபரேட் பண்ணும். அதே மாதிரி so work is done on the working substance வச்சுங்க. டைரக்ட் ப்ராசஸ்ல work is done on the working substance மேல work done பண்றீங்க. ஜஸ்ட் அதோட வேரியபிள்ஸ் எல்லாம் ரிவர்ட் பண்ணிட்டீங்கன்னா work is done by the system. Same amount of work is done by the system during the reverse process. அதே same amount of work வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணும். இந்த கண்டிஷன்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு பிஸ்டன் இருக்கு, சரிங்களா, ஒரு கேஸ் சிலிண்டர் இருக்கு, அதுல பிஸ்டன் இருக்கு, ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டன் வச்சுக்கோங்களேன். அது மேல ஒர்க் டன் பண்ணி அந்த கேஸை கம்ப்ரஸ் பண்றீங்க. சரிங்களா? இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணா, கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு இந்த பிஸ்டன் மேல கொண்டு வந்து விட்டுரும், பல இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுரும். பட் இட் இஸ் an ideal case. அதுதான் முக்கியம். சரிங்களா? இட்ஸ் an imaginary. எதுங்க ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு இட்ஸ் an imaginary. பட் ரியலா அந்த மாதிரி கொண்டு வர முடியுமான்னு கொண்டு வர முடியாது. சரிங்களா? இட்ஸ் an imaginary ப்ராசஸ். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் we cannot realize. அதாவது நான் பிஸ்டனை வச்சு அழுத்துவேன்,
சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் 10 ஜூல் ஆஃப் ஒர்க் கொடுத்து அந்த பிஸ்டனை வச்சு அமுக்குவேன். சரிங்களா? அந்த பிஸ்டன்ல ஃப்ரிக்ஷனே கிடையாது. அப்படி ஒரு பிஸ்டன் நம்ம ரெடி பண்ணவே முடியாது. சரிங்களா? ஆல்வேஸ் தேர் இஸ் a friction. ஃப்ரிக்ஷனோட கம்மியா இருக்கலாம், குறைக்கலாம் முடிஞ்சு ஃப்ரிக்ஷனை வந்து இல்லவே இல்லாம என்னால பண்ண முடியாது. சரிங்களா? நான் மறுபடியும் அந்த இனிஷியல் கண்டிஷன்ஸ்க்கு சரிங்களா கண்டிஷனை ரிவர்ட் பண்ணா மறுபடியும் பிஸ்டன் ஆட்டோமேட்டிக்கா அதே இடத்துக்கு வந்து நிக்குமான்னு வராது. சரிங்களா? வரும்னு எடுத்துக்கிறதுக்கு பேர் ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஆனா ஆக்சுவலா வராது. பிகாஸ் இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல் ப்ராசஸ். திஸ் இஸ் அன் இமேஜினரி ப்ராசஸ். சரிங்களா? ரிவர்சிபிள் ப்ராசஸ் எப்பவுமே இமேஜினரி ப்ராசஸ். irreversible ப்ராசஸ் தான் ஆக்சுவலா நடக்கிற ப்ராசஸ். தட் இஸ் ப்ராக்டிக்கல் ப்ராசஸ் வந்து irreversible ப்ராசஸ் தான். சரிங்களா? So some amount of heat is absorbed during the direct process. The same amount of heat is given out during the reverse process. அப்படி சொல்லலாம். அல்லது so this is one another one. இது இன்னொரு மாதிரி சொன்னீங்கன்னா work done வச்சு சொன்னோம்னா if work is done on the working substance the work is done on the working substance during direct process. The work is done on the working substance during direct process. The same amount of work is done by the system. Then the same amount of work is done. The same amount of work is done by the working substance. The same amount of work is done by the working substance in reverse process. அப்ப ரிவர்ஸ் ப்ராசஸ் இருக்கணும், ரிவர்சிபிலிட்டி இருக்கணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கணும், சில ஐடியல் கண்டிஷன்ஸ் இருக்கணும். இன்னும் சொல்ல போனா சில ஐடியல் கண்டிஷன்ஸ். என்ன சார் சில ஐடியல் கண்டிஷன்ஸ்னா the absence of frictional force, அல்லது absence of dissipative force. இதெல்லாம் சொன்னீங்கன்னா absence of dissipative forces சொல்லலாம். அது மட்டும் இல்ல, the process is very very slow process. ரொம்ப ஸ்லோவா நடக்கும். அப்போ மட்டும் தான் reversibility is possible. Otherwise reversibilityங்கிறது இருக்காது. சரிங்களா? extremely slow process. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா the temperature of the system and surroundings are almost equal. There is no change in temperature of the system and surroundings. These are the three conditions. மூணு கண்டிஷன்ஸ் ரிவர்சிபிலிட்டிக்கு இருக்கணும். ஒன்னு, எந்த ஒரு டிசிபேட்டிவ் ஃபேக்டருமே அங்க இருக்கக்கூடாது. சரிங்களா? எந்த வழியிலும் எனர்ஜி லாஸ்ட் ஆகக்கூடாது. பட் டிசிபேட்டிவ் ஃபேக்டர் இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட். நம்ம 100% படிக்கணும்னு நினைப்போம், பாசிபிலிட்டியே கிடையாது. யாராலையும் அதை செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது அப்படின்னாக்கா the dissipative force is always present. Some destruction is always present. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும். சரிங்களா? some amount of dissipative force எப்பவுமே இருக்கும். and there is no difference in temperature between system and surroundings. சரிங்களா? நமக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறதுக்கும் நடுவில் டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது. சரிங்களா? அல்லது நமக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நடுவில் எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இருக்கக்கூடாது. அப்பதான் நம்மளால படிக்க முடியும். சரிங்களா? there is no, பட் ஆனா இருக்கும், இட்ஸ் ஆல்வேஸ் பிரசன்ட். ஏன்னா நம்மள மாதிரியே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. சரிங்களா? ஈவன் நம்மளுடைய ஃபேமிலி ஆர் இன்னும் ஒர்க்கிங் ஏரியா. சரிங்களா? இங்க ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் நீங்க படிக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது வெளியில. பர்டிகுலர் பிரைவேட் ஸ்டாஃப்க்கு நான் சொல்றேன். ஈவன் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தீங்கனாலும் ஓகே. நிறைய பேர் வந்து லேப் அசிஸ்டன்ட் அது மாதிரி பிஜி அசிஸ்டன்ட் எல்லாம் படிக்கிறீங்க. நீங்க படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சு வச்சுங்களேன், நிறைய ஒர்க் கொடுப்பாங்க. நீங்க வந்து வேற ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சா ஒர்க் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. யாரு அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன்ல உங்களுக்கு வேணும்னு ஒர்க் கொடுப்பான், தேவையில்லாத ஒர்க் வாங்குவான். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க படிக்கிறீங்க முதல்ல சொல்லக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி தான் அந்த டிஃபரன்ஸ் தெரியக்கூடாது. சரிங்களா? அப்ப there is no difference between system and surroundings. System and surroundings, சரிங்களா, the temperature is almost equal. சரிங்களா? ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கணும். and the process takes place very slow process. அப்படின்னா ரிவர்சிபிளா இருக்கும். so these are the three conditions. conditions of
conditions of reversibility. First one, there must be a absence of dissipative forces. There must be an absence of dissipative forces. Dissipative forces absence of dissipative forces, like an example dissipative forces such as frictional force, friction or viscosity. Viscosity is one of the frictional forces. Viscosity and the electrical resistance, etc. Frictional force and friction, viscosity, electrical resistance, etc. So இது மாதிரியான எதுவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? The absence of dissipative force, complete absence of dissipative force. Dissipative force எல்லாம் சுத்தமாவே இருக்கக்கூடாது. சரிங்களா? The direct and reverse process are very slow process. The direct and reverse process are very slow process, extremely slow, or infinitely slow. அப்படி கூட யூஸ் பண்ணுங்க. The word வந்து are very slow process or infinitely slow process. ரொம்ப ஸ்லோவா நடக்கும். That's the meaning. Infinitely slow process means the process takes place ரொம்ப ஸ்லோவா நடக்கும். அப்படி நடந்தா மட்டும்தான் that will be reversed. Otherwise இதுக்கு ரிவர்ஸ் ஆகாது. சரிங்களா? The temperature of the system and surroundings do not differ appreciably. பெருசா ஒரு வித்தியாசம் இருக்கக்கூடாது. சிஸ்டத்துக்கு சரௌண்டிங்ஸ் நடுவுல இல்லைன்னா ரிவர்சிபிள் நடக்கும். சரிங்களா? The third condition, the temperature of system and surrounding do not differ appreciably. So system and surrounding உடைய temperature வந்து பெருசா வித்தியாசம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்ப இதெல்லாம் பார்த்தாவே தெரியுது. So it's an imaginary process. சரிங்க? Reversible process is an imaginary process that is not applicable for practical situation. Practical situation எதுக்குமே இது ஒத்து வராது. பிராக்டிகலா வந்து டிசிபேட்டிவ் ஃபோர்ஸஸ் இல்லாம ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர முடியுமான்னா முடியாது. ஒரு ப்ராசஸ் இன்ஃபினிட்லி ஸ்லோ ப்ராசஸா நடத்த முடியுமானா அதுவும் செய்ய முடியாது. ரொம்ப ஸ்லோவா செய்ய முடியுமானாலும் அதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? And temperature, system and surroundings are, there is no difference in temperature அப்படிங்கிறது அதுவும் it's also an ideal case. So அப்ப this reversible process is an imaginary process. Reversible process is imaginary process but cannot be realized. Hence, reversible process is an imaginary process. The imaginary process now cannot be realized in actual practice. Cannot be realized in actual practice. Actual practice ஒரு reversible process realize பண்றது கொண்டு வரதுங்கிறது முடியாத காரியம். சரிங்களா?
Okay, next one. Free expansion. So another process, free expansion. அது கொடுத்துருக்கான், அதையும் பார்த்துருவோம். ஸோ இது கொஞ்சம் தியரியாக தான் வரும். இதுக்கப்புறம் வர்றதா கொஞ்சம் சரிங்களா ப்ராப்ளமேட்டிக் வரும், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அது ப்ராப்ளமேட்டிக்காக தியரியாக பார்த்துக்கலாம். ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் சரிங்களா. இந்த ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது ஒரு அடிபேட்டிக் ப்ராசஸ். அடிபேட்டிக்னு தெரியும், நோட் ஹீட் இஸ் எக்ஸ்சேஞ்ச்ட். Adiabatic process in which no work is done. Additional, no work is also done. Adiabatic process work done இருக்கும், உங்களுக்கு தெரியும். But an adiabatic process with no work done. ஒரு adiabatic process நடக்குது, அதுல no work done அப்படின்னாக்கா அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் சொல்றோம் சரிங்களா. அது ஈஸியா ரியலைஸ் பண்றதுக்கு நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு கண்டெய்னர் எடுத்துக்கிறீங்க. ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் சரிங்களா. So this is one of the container. The walls are rigid and insulating, completely insulated walls. So this is another one container. சங்கர் சொல்லுங்க, சங்கர். சங்கர் சொல்லலாம். ஓகே, the walls தான் ரொம்ப முக்கியம். The walls are rigid. One, the walls are rigid. So first one, the walls are rigid and so insulating walls. The walls are rigid and insulating walls. Okay, so there is a gas in the first container. In the first container gas இருக்கு. There is a stop cock. ஒரு ஸ்டாப் காக் வச்சு அடைச்சிருக்கீங்க. இந்த பக்கம் this is vacuum. So completely vacuum. இந்த கண்டெய்னர் வந்து completely vacuum. இந்த கண்டெய்னர்ல எதுவுமே கிடையாது. It's completely vacuum. இது ஃபுல்லாவே vacuum. இந்த பக்கம் கேஸ் இருக்கு சரிங்களா. But there is a stop cock. Stop cock வச்சு நம்ம செப்பரேட் பண்ணிருக்கீங்க ரெண்டு கண்டெய்னர். Once that stop cock is removed, என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும், இது ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடும், இந்த கேஸ் எல்லாம் அங்க போயிடும் சரிங்களா. எக்ஸ்பேண்ட் ஆகி அங்க ஓடிடும். That is called free expansion. இந்த ப்ராசஸ்ல ஒர்க் டன் நடக்குமா சார்? நடக்காது. பிகாஸ் the walls are rigid. இந்த வால்ஸ் எல்லாம் எங்கேயும் மூவ் ஆகாது, நகராது சரிங்களா. அப்போ ஒர்க் டன் இஸ் 0. And also this walls are insulating. That is, the walls எல்லாம் என்னதுங்க, insulating walls. அப்ப heat cannot be exchanged. heat இந்த சிஸ்டம்ல இருந்து வெளியில போக முடியாது. அப்ப delta Q 0. delta W 0, delta Q 0 சரிங்களா. இது ரெண்டும் 0னா delta U 0 ஆகும், உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்ளை பண்ணா. அப்ப internal energy is same. Initial and final internal energy same இருக்கும். எங்க in free expansion process initial and final energy should be same சரிங்களா. sometimes இது கேட்கலாம், ரொம்ப ரேரா, அதனால நோட் பண்ணிக்கோங்க. So free expansion is an adiabatic process. Free expansion is an adiabatic process in which no work. Free expansion adiabatic process in which no work has been performed. No work has been performed on the system or by the system. System பண்ணாது சரிங்களா. ஒர்க் சிஸ்டத்துக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம் சரிங்களா. சிஸ்டம் ஒர்க் பண்ணாது சரிங்களா. no work has been performed on the system or by the system. So no work is performed by the system or on the system. So ரெண்டும் நடக்காது. Such a process is called adiabatic சரிங்களா. Free expansion. அப்ப free expansion னு கேட்போம். Free expansion is the adiabatic process in which no work has to be done by the system or no work done on the system. ரெண்டுமே நடக்காது சரிங்களா. இந்த process free expansion சொல்றோம்.
இந்த diagram போட்டுக்கோங்க. Once the stopcock is open, என்ன நடக்கும்னா நான் மசாலா எழுதுறேன். Once the stopcock is open, stopcock open பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? Once the stopcock is open, சரிங்களா, the gases in the container 1, அதுல container 1 னு வெச்சுக்கோங்க. Container 1 rushes into the evacuated container, சரிங்களா. Rushes into the evacuated container 2, சரிங்களா. Evacuated container it is rushes into the evacuated container. Once stopcock is open, once open பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும். இங்க container 1 ல இருந்து that is transferred into the container 2, சரிங்களா. இப்போ என்னென்ன விஷயம் சொல்லலாம்? டெல்டா டபிள்யூ என்னவா இருக்கும்? The walls are rigid, hence delta W equal to 0. There is no work has to be done. The walls are insulating, hence delta Q is equal to 0. The change in heat energy 0. இந்த சிஸ்டத்துல இருந்து எங்கேயும் வந்து சரௌண்டிங்ஸ் ஹீட் எனர்ஜி டிராவல் பண்ணாது, because it's completely insulating walls, சரிங்களா. But delta Q is equal to 0. அப்போ by applying the first law of thermodynamics நமக்கு கிடைக்கும். By applying first law of thermodynamics, delta Q is equal to delta U plus delta W. These are already 0. இதுவும் 0, இதுவும் 0. So delta U is equal to 0. Delta U 0 னா தெரியும். U final minus U initial equal to 0. Or இன்னொரு மாதிரி சொன்னீங்க அப்படின்னாக்கா final internal energy is equal to initial internal energy, சரிங்களா. Final internal energy, initial internal energy same ஆகும். Hence the final and initial energies are equal in free expansion. Sometimes கேட்பான் free expansionல final and initial energy எப்பவுமே சேமா இருக்கும். Hence final and initial energies, final and initial energies are equal in free expansion. So free expansion la final and initial energy எப்பவுமே சேமா தான் இருக்கும், சரிங்களா. The final and initial energies are same in free expansion.